Hi friends, welcome back to the Internet of YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்து அனுப்ப தெரிஞ்சு அப்படினாலே போதும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக ஒர்க் பண்ணி மாதம் வந்து 20K மேலேக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய என்கொயரியாக இருக்கட்டும், வரக்கூடிய மெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிட்டன் மெயில் வந்து சென்ட் பண்ண தான் போகிறீங்க. இந்த ஒரு ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லேப்டாப் வெல்கம் கிட்டுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட், அதாவது பிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி இந்த இன்சூரன்ஸு, ஃப்ரீ வெல்கம் கிட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு முழுமையாக புரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபு, டிஎன்பிசி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இருக்காங்க. அதில் அதே மாதிரி நீங்களும் உள்ள வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக கிடைக்கும். பார்ட் டைம் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், டிஎன்பிசியில் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸு, ஆன்சர் கீ, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்றைக்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிக்கோங்க. சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிடிஇசி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு எம்என்சி கார்பரேட் கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒரு ரோலை வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டேரெக்டாக ஹச்ஆர்ட்டு வந்திருக்குது. நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. அப்ளை பண்ண அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் மெயிலும் வருது. நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹச்ஆர் சைட்லேருந்து தான் வந்திருந்தது. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் இதில் என்ன ஒரு ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சேட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான். சேட் கஸ்டமர் சர்வீஸ் ரெஸ்பான்சிட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இமெயில் ஆர் வெப்சாட் மூலியமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட நேச்சுரலாக ஒர்க் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு இ-காமர்ஸ் சைட் எடுத்துக்கோங்க. ஒரு அமேசான்லேயே, ஃப்ளிப்கார்ட்லேயே ஒரு மொபைல் வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்க. அந்த மொபைல் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, உங்கள் ஃபோனுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிசீவ் ஆயிடுச்சு. மேபி அந்த ஃபோன் வந்து வேறு ஃபோன் மாற்றி கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு டேமேஜாக இருக்கலாம். அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபோன் ஒன்று கால் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா சேட் மூலியமாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வந்து சேட்டில் தான் பண்ணுவாங்க. அமேசான் கஸ்டமர் கேராக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேராக இருக்கட்டும், அந்த வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு கான்டாக்ட் யூஸ்ங்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு வெப்சாட் மூலியமாவோ மெயில் மூலியமாவோ நீங்கள் வந்து மெயில் போடுவீங்க. அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒர்க்கை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த டிடிசிஇ ஈஸி அப்படிங்கிற இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த கஸ்டமர் சர்வீஸில் நீங்கள் வந்து ஃபோன் கால் வந்து பேச போகிறது கிடையாது. ஏன்னா இதில் வந்து பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஃபோனில் வந்து பேச போகிறது கிடையாது. அந்த ஃபோனில் பேச போகிறதுக்கு தவிர்த்துட்டு நான் வாய்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு கால் சென்டர், கஸ்டமர் கேர், பிபிஓ கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒர்க் தான் இது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிசீவ் அண்ட் ரெஸ்பான்சிவ் டு கால் இன்குவரிஸ் கான்கான் ஓவர் இமெயில் ஆர் சேட் ஆர் வெப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது சேட் மூலிமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லைனா இமெயில் உங்களுக்கு வரும், இல்லைனா வெப்மெயில் உங்களுக்கு வந்து வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெயின்டைன் அண்ட் சப்போர்ட் கஸ்டமர் கேஸ் அண்ட் என்கொயரிஸ் த்ரூட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது கஸ்டமர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அந்த கஸ்டமருடைய என்கொயரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபிகேஷனாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சும்மா வந்து ஏதோ ஒரு அவங்க கேட்கக்கூடிய ஆன்சருக்கு, கொஷினுக்கு நீங்கள் தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கக்கூடாது. நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுடைய கஸ்டமர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் வந்து நினச்சி நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து வளருது அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ஓனர் கையில் வந்து கிடையாது, அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கக்கூடிய ஸ்டாஃபோட கையில் தான் இருக்குது. அந்த கம்பெனி வந்து வளருதா இல்லை வந்து கம்மியாகுதா அப்படிங்கிறத, வளர்ச்சி கம்மியாக இருக்காங்கிறத ஸ்டாஃப் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான். அதை நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும். வேறு மற்றபடி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் யூ வில் ப்ரொவைட் கஸ்டமர் எக்ஸலண்ட் கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கஸ்டமர் கம்மிங் பேக் ரிட்டர்னுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேலண்ட்டு ரைட்லிங் டேம்ஸ் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஜாப்புமே இருக்கக்கூடிய அந்த இதுதான்
தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நல்லா ஓரளவுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சர்வேல வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் ரெக்யூர்டு காலேஜ் ஆர் டிகிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இந்த ஜாப்புக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஹை செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கம்பல்சரி. காலேஜ் டிகிரி வந்து காலேஜ் படித்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக காலேஜ் படிச்சிக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. +2 பாஸ் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி such as BPO, கால் சென்டர், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரீட்டைல் ஆர் அதர் கஸ்டமர் சர்வீஸில் ஓரியன்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் ஆர்கனைசேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எந்த ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல கீழே அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அப்ளை நவுன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஈஸியாகவே வந்து உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷன், உங்களுடைய அகாடமிக் இயர், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாமே நீங்கள் கொடுத்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எட் வந்து மெயில் வந்து கட்டாயமாக வந்துட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டன் மெயில் வந்திருக்கா இல்லையான்னு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன், வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அந்த ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ நபர்கள் வந்து வேலையில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியம். சரிங்களா, அதனால் எல்லாருமே வந்து யூடியூப்பில் வீடியோ போடலாம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எடுக்கலாம், அது வந்து ரெண்டாவது விஷயம். பட் ஒரு வீடியோ நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து குவாலிட்டியாக அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணணும். அது உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கொடுங்க. அது பாசிட்டிவாக இருந்தாலும் ஓகே, நெகட்டிவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி உங்களுக்கு வந்து வீடியோ அவுட்புட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகலை, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் நியர்பையில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, உங்கள் சர்க்கிளில் யாராவது அன்எம்ப்ளாயாக இருக்காங்க, வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்கமில் ஒரு 20,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு இன்கமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் நண்பா. காட் பிளஸ் யூ.